காவியா பாத்து. பாத்து பாத்து பொறுமையா சாப்பிடு. இந்த தண்ணி குடி. குடிமா. என்ன அப்படி பாக்குற? சாப்பிடு. வா வாங்க. ஏ ராணி, சவாரிக்கு போகாம எங்களை காலேஜுக்கு கூட்டிட்டு வந்து விடுறதுதான் உன் வேலையா? நாங்களே வரமாட்டோமா? ஏய், நான் தான் ராணி கிட்ட இன்னைக்கு நம்ம ஒன்னா போலன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஏன்னா இத்தனை நாள் நான் மட்டும் தானே படிக்க வந்தேன். இன்னைக்கு நீயும் படிக்க வரல. ராணி கூட இருக்க வேணாமா? அதனாலதான். இப்படி ஏதாச்சும் சொல்லி அவ சவாரியே கெடுத்துரு. ரேவதியே சொல்லலனாலும் நான் தான் உங்க 2 பேரையும் இன்னைக்கு காலேஜ்ல டிராப் பண்ணிருப்பேன். எத்தனை நாள் நீ காலேஜ் போகணும்னு ஆசைப்பட்டிருக்க, அது நடக்கலையேன்னு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்ப. உன் பக்கத்திலே இருந்து நீ படுற எல்லா கஷ்டத்தையும் நான் பாத்திருக்கேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நான் இல்லாம இருந்தா எப்படி? ஏய், இனிமே உன் லைஃப்ல எல்லாமே நல்லதா தான் நடக்கும் பாரு. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி, இப்ப நீ காலேஜ்ல சேர்ந்த விஷயம் தீபக் அம்மாக்கு தெரியுமா? அவங்க எதுவும் சொல்லல? வீட்டு சூழல் வேற மாதிரி இருக்கு. அதனால நான் காலேஜ் போற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஏன், என்ன ஆச்சு? அந்த தாராக்கு ஆனந்த்னு ஒரு தம்பி இருக்கான். அவன் ஜோதி கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிருக்கான். இவ லவ்வ சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி உதாசனப்படுத்திருக்கான். அதை தாங்கிக்க முடியாம ஜோதி சூசைட் வரைக்கும் போயிட்டா. என்னடி சொல்ற? ஆமாடி, அதனால வீட்ல நிறைய பிரச்சனை. ஹே, அந்த பையன் பேர் என்ன சொன்ன காவியா? ஆனந்த். ஒருவேளை நம்ம ஆனந்த சொல்றாங்களோ? இந்த பணக்கார பசங்களுக்குலாம் வர வேலையே இல்ல காவியா. இவனுங்க பொண்ணுங்களோட இஷ்டத்துக்கு பழகிட்டு செட் ஆகல இல்ல போர் அடிச்சிருச்சுன்னா வேற பொண்ணை தேடி போயிடுறானுங்க. இவனுங்கள மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இல்ல ராணி, நீ சொல்ற மாதிரி இது விளையாட்டா நடந்த விஷயம் இல்ல. தீபக் குடும்பத்தை பழி வாங்கணும்னே தாரா வேணும்னு ஆனந்த வச்சு ஜோதிய லவ் பண்ண சொல்லி ஏமாத்தின மாதிரி தோணுது. தீபக் கிட்டயும் சொல்லிருக்கேன் இத பத்தி. தீபக் அந்த தாராவை கல்யாணம் பண்ணாம உன்னை கல்யாணம் பண்ண கோவத்துல இப்படி பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா? அப்படிதான் எனக்கு தோணுது. இருக்கும் இருக்கும். சரி, ஜோதி இப்ப எப்படி இருக்கா? ஏ ரேவதி, நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம், நீ என்ன சைலண்ட் ஆயிட்ட? ஒண்ணும் இல்ல, இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அதெல்லாம் விடுங்க. ரொம்ப நேரமா பேசிட்டோம், நீங்க காலேஜுக்கு கிளம்புங்க. சரி, நல்லா படிங்கடி. நீ பார்த்து கவனமா போ. சரி, வா ரேவதி. நீங்க போங்க. ரேவதி, எனக்கு எந்தெந்த லெக்சர் எந்த மாதிரின்னு முன்னாடியே சொல்லிடுன. எனக்கு சப்ஜெக்ட்ல டவுட் வரும்போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி கேட்டுக்கிறேன். என்னடி நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன், பதிலே காணோம். எங்க போனா அவ? ரேவதி, ரேவதி, எங்க போனா இவ? காவியா, அப்பா, நீங்க எப்பப்பா இங்க வந்தீங்க? முதல்ல இத பாருமா. என்னதுப்பா? அட பிரிச்சு பாருமா. நான் அப்பா. ஆமாமா, சென்னையிலேயே ஒரு நல்ல கம்பெனில நல்ல சம்பளத்தோட எனக்கு வேலை கிடைச்சிருக்குமா. இந்த லெட்டர் வந்த உடனேயே கல்கத்தா வேலையை ரிசைன் பண்ணிட்டு உன்னை பார்க்க ஓடி வந்தேன். எப்படிப்பா? பிச்சைமுத்து தான் இந்த லெட்டர் எனக்கு அனுப்பி வச்சாருமா. உத்தம தான் இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. உத்தமனா? அவன் எதுக்கு இத பண்ணணும்? தெரியலம்மா.
நேர்ல வந்து பார்க்க சொன்னாரு, அதான் போயிட்டு இருக்கேன். அந்த ஆளை எப்படிப்பா நம்புறது? ஏற்கனவே அவங்க பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா? கரெக்ட் தாம்மா. அந்த உத்தம முன்ன மாதிரி இல்ல, இப்ப திருந்திட்டாருன்னு பிச்சமுத்து சொன்னாருமா. நான் போய் பார்க்கறேன். அவர் பழைய மாதிரியே இருந்தாருன்னா நான் இந்த வேலையே வேணாம்னு சொல்லிட்டு வந்துடுறேம்மா. நானும் கூட வரேன்ப்பா. வேண்டாம்மா, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா இப்பதான் நீ படிக்க ஆரம்பிச்சிருக்க. நீ உன் படிப்பை பாரு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, பார்த்து பத்திரம், கவனமா போயிட்டு வாங்க. அப்ப நான் கிளம்புறேம்மா. நீ ஜாக்கிரதையா இரு, நல்லா படி. சரிப்பா. அப்பா வரட்டுமா? ம். நில்லுமா. ம்? டைனிங் டேபிள்ல ஃப்ளாஸ்க் இருக்கு பாரு. அந்த ஃப்ளாஸ்க்ல காஃபி இருக்கு. நீ காலேஜ் போயிட்டு வந்தல, டயர்டா இருப்ப. காஃபி எடுத்து குடி. தேங்க்ஸ்மா. ம். வா காவியா. ம்? அம்மா எனக்கு இப்போதான் காஃபி போட்டு கொடுத்தாங்க. உனக்கு ஃப்ளாஸ்க்ல வச்சிருக்கதா சொன்னாங்களே, அதை உன்கிட்டயே கொடுத்துட்டாங்களா? ம். எங்க அம்மா காஃபி சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாரு. ம். சரி ஃபர்ஸ்ட் உட்காரு வா. தேங்க்ஸ். காஃபி போட்டு கொடுத்தது எங்க அம்மா, எனக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்ற? என்ன காலேஜ்ல சேர்த்ததுக்கு. அதை நீ காலேஜ் ஜாயின் பண்ண அன்னைக்கே சொல்லல, இப்போ எதுக்கு? அப்ப ரொம்ப எமோஷனலா இருந்தேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. இனிமே என் லைஃப்ல படிப்புன்னு ஒண்ணு இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டேன். வேற ஒரு வாழ்க்கைக்கு தயாராயிட்டேன். இப்ப எல்லாமே தலைகீழா மாறி இருக்குன்னா அது உங்களாலதான். என்னோட பெரிய கனவை நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. தேங்க்ஸ்ங்கிற வார்த்தையை விட பெரிய வார்த்தை எதுவும் இல்ல. அப்படி இருந்திருந்தா சொல்லிருப்பேன். ஐ லவ் யூங்கிற வார்த்தை கூட இருக்குது, அதை கூட சொல்லலாம். என்னது? ஒன்றும் இல்லை, என் கடமைன்னு சொல்ல வந்தேன்.